Hello everyone, welcome to Post Market Analysis. So first of all, last day நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, ஸோ லுக் லைக் ஒரு சேனல் பேட்டர்னுக்குள்ள வந்து மார்க்கெட் வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. ரெண்டு ரேஞ்செல்லாம் வந்து ஸோ ரெசிஸ்டன்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து சப்போர்ட்டாகவும் வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஆஸ் பர் சேனல் டாப்ல இருக்கு அப்படின்னா பாட்டம் வரணும், பாட்டம் இருக்கு அப்படின்னா டாப் வரணும். ஸோ இதுதான் வந்து சேனலோட ரூல் as per price action pattern. என்ன ப்ரோ price action ஆனா எல்லாமே வேலை செய்யும், ஓகேங்களா? அப்போ சேனல் படி டாப் இருக்கு அப்படின்னா பாட்டம் வரணும். அதுதான் சேனலோட ரூல், ஓகேங்களா? ஓகே, அப்போ 5 மினிட்ஸ்க்கு மூவ் பண்றோம். ஸோ இது வந்து ஒரு 1 hour டைம் ஃப்ரேமோட ஒரு ஆர்டர் பிளாக், ஓகேங்களா? இந்த இடத்துல மார்க்கெட் வருது அப்படின்னா பை வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இதை 15 மினிட்ஸ்க்கு மூவ் பண்ணி ரீஃபைன் பண்ணும்போது ஸோ இதில் வந்து நமக்கு ஒரு பிரேக்கர் பிளாக் வர ப்ராபபிலிட்டி வெரி ஹை. ஸோ இந்த இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பிரேக்கர் பிளாக்கா மாற வாய்ப்புகள் மிக அதிகம், ஓகேங்களா? அப்போ இப்படி போச்சு அப்படின்னா நாளைக்கு இங்க வந்து எல்லா வரும் இங்க வந்து ஸ்டாக் கொடுக்குறோம் அப்படின்னா மறுபடியும் பை ஆகணும். ஸோ இது ப்ராபபிலிட்டி. ஸோ இல்லைங்க மேலே போல நான் ஃபர்ஸ்டே வந்து என்ன பண்ணுறேன், இந்த ரேஞ்சில் வந்து ரெசிஸ்டன்ட் எடுத்து கீழே வந்து ஸ்டாக் கொடுத்துட்டு மேலே போகிறோன்னா இந்த ஹை வந்து உடையறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம், ஓகேங்களா? ஸோ இதுதான் நாளைக்கான ப்ராபபிலிட்டிஸ். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் என்னாச்சு அப்படின்றத பார்ப்போம். ஸோ 5 மினிட்ஸ்க்கு மூவ் பண்ணுறோம். ஸோ 5 மினிட்ஸ்க்கு மூவ் பண்ணும்போது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா எல்லாமே மைனர் ஸ்ட்ரக்சர் தாங்க, ஓகேங்களா? ஸோ ஹை அண்ட் லோ ஓடியில் 2-3 நாள் வந்து ஒரே ரேஞ்சுக்குள்ளே தான் வச்சு ஓடிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாம் வந்து இதெல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அந்த ஜோனுக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வித் இம்பேலன்ஸோடு தான் ப்ரைஸ் வந்து புஷ் பண்ணிட்டு போயிருங்க. 50% பாடி கேண்டில். அப்போ அக்ரஸிவ் ட்ரேட் 50% வந்து எடுக்கலாம். ஸோ ஆஸ் பர் எஸ்எம்சி படி அக்ரஸிவ் ட்ரேட் வந்து இங்கே எடுக்கலாங்க, ஓகேங்களா? டார்கெட் அப்படின்னா ப்ரீவியஸாக எங்கே இருக்கோ அந்த ஐ வந்து டார்கெட் பண்ணலாம். ஸோ 5 மினிட்ஸ் படி என்ன பண்ணியிருக்கு, எல்லாம் வந்து மிட்டிகேட்டடு, ஓகேங்களா? வரும்போது இது மிட்டிகேட் ஆகிடுச்சு. அப்படிங்கும்போது அது ஐக்கு மேலே மார்க்கெட் போக தான் வாய்ப்பு இருக்குது. சேனலோட டாப்பாக இருக்குது. ஸோ ஓகே, பட் நம்ம எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா இந்த ஜோனை உடைக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்த்துறோம், ஓகேங்களா? சப்ளைக்கு வந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தது. பட் அவன் என்ன பண்ணான் அப்படின்னா நம்மளோட ஆப்ஷன் டேட்டா வந்து இன்னொன்று பார்ப்போம், ஓகேங்களா? ப்ரீமியம் கிடையாது, அதை தவிர்த்து இன்னொன்று வந்து பார்ப்போம். ஸோ அதைப்படி 24,700 அப்படின்றது இன்னையோட பீக் டார்கெட் அப்படின்றத நமக்கு இந்த ரேஞ்ச் இருக்கும்போதே சொல்லிட்டான், ஓகேங்களா? அப்போ 680 வரைக்கும் போயிருக்கு மார்க்கெட். 20 பாயிண்ட் கிட்ட போயிட்டான். நமக்கு எக்ஸாக்ட் டார்கெட் வந்து வராது, அது வந்து ஒரு மெத்தட், ஓகேங்களா? அதுபடி வந்து எக்ஸாக்ட் டார்கெட் வராது. ஸோ சேனலோட டாப்பாக இருக்கு. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு 3 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸில் எல்லாமே வந்து மைனர் ஸ்ட்ரக்சர் தாங்க, மேஜர் ஸ்ட்ரக்சர் கிடையாது. 15 மினிட்ஸில் ஒரு ஹிடன் சப்ளை வந்து இருக்கு. ஸோ 5 மினிட்ஸுக்கு மூவ் பண்ணாதீங்கன்னா அந்த சப்ளைஸ் வந்து வரைக்கும் மேக்ஸிமம் டார்கெட் பண்ணியிருக்க முடியும். ஸோ ஒன்ஸ் எப்போ எக்ஸிட் ஆகலாம் அப்படின்னா 24,700 புட் ஆப்ஷன் அவளோட பி வந்து சஸ்டெயின் பண்ணுறான் அப்படின்னா ஸோ கன்ஃபார்ம் இங்கே கால் ஆப்ஷன் அக்ரெசிவாக எடுத்தீங்க அந்த இடத்துல எக்ஸிட் அடிச்சு தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது, ஓகேங்களா? ஸோ இந்த ஜோன் வந்து லிக்விடிட்டியாக மாறிடும். ஸோ இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து நிற்காது பிகாஸ் ஆஃப் நமக்கு அன்மிட்டிகேட்டட் ஜோன் கிடையாது. மிட்டிகேட்டட் ஜோன் அப்படின்னும் போது மிட்டிகேட்டட் ஜோன் பிகேம் லிக்விடிட்டி, ஓகேங்களா? இங்கே தான் எக்ஸிட் அடிச்சிருக்கோம் கன்ஃபார்ம். ஸோ இல்லைப்பா நான் இங்கே வந்து புட் ஆப்ஷன் எடுக்கிறேன் அப்படின்னா ஸோ ஆஸ் பர் ஆப்ஷன் டேட்டா ஒரு டாப் டார்கெட்டை அச்சீவ்டு. ஸோ இங்கேருந்து கீழே வரோம் அப்படின்னா 24,500 தான் இன்னைக்கு பாட்டம் டார்கெட். ஸோ இது வந்து நமக்கு கிளியராக இங்கே இருக்கும்போதே தெரியும், ஓகேங்களா? எக்ஸாம்பிள் ஒரு 10 மணி எடுத்துக்கலாம். 10 மணிக்கே அது நமக்கு தெரியும். ஸோ டாப் டார்கெட் 24,700, பாட்டம் டார்கெட் 24,500. ஸோ அதுக்குள்ளே போயிட்டு ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்குது, ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல செல் அடிக்க போறீங்க.
ஒரு சாக் வந்து வேணும் ஓகேங்களா. சாக் கொடுக்குது அப்படின்னா செல் அடிக்கலாம். இந்த இடத்துல வந்து நமக்கு இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஓகேங்களா. இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ல தான் வந்து சாக் வந்து கொடுத்துருக்கு. எல்லாமே இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் தான். அப்போ இந்த இடத்துல வித் இம்பேலன்ஸ், இங்க வந்து இம்பேலன்ஸ் எதுவுமே கிடையாது சரி ஓகேங்களா. அப்போ இந்த இடத்துல நமக்கு லோ டைஃபை மாற்றி பார்க்குறோம். இம்பேலன்ஸ் இருக்க வரைக்கும் ஆட்டோ பிளாக் இருக்க வரைக்கும் நம்ம எழுதிக்கலாம். இது வந்து 50% பாடி கனல். 50% பாடி என்ன இங்கே என்ட்ரி போட்டிருந்தாலும் போட்டுக்கலாம். அப்ளாஸா இதுக்கு மேலே வந்து வச்சிருக்கணும். இதில் 50% டேப் வச்சா போடலாம். அப்படின்னா இங்கே வந்து 50% டேப் ஆகுது. அங்கே வந்து என்ட்ரி எடுக்கிறோம் ஓகேங்களா. இது என்ட்ரி இந்த ஐக்கு மேலே 3 மினிட்ஸ் க்ளோஸ் வச்சாலே எஸ்எல் கொடுக்கலாம். டார்கெட்டு எங்கே போகணும் அப்படின்னா ஆஸ் பர் டேட்டா நார்மலி எஸ்எம்சி பிளேயர் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே இருக்க டபுள் பாட்டம் ஓகேங்களா. இது வந்து லிக்விடிட்டியாக மாறிடும் அப்படின் போது இதை வந்து டார்கெட் பண்ணலாம். இது எஸ்எம்சி பிளேயரோட டார்கெட் ஓகேங்களா. ஒரு 1:10. ஆனால் அதே எஸ்எம்சி பிளேயர் ஆப்ஷன் டேட்டா பற்றி தெரிஞ்சிருக்கு அப்படின்னா இன்னைக்கு அவங்களோட டார்கெட்டு 24,500 தான். ஏன்னா அது கன்ஃபார்ம் டார்கெட். ஸோ நான் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸில் இங்கேருந்து எங்கே வரணும்னா இங்கே தான் வரணும். ஸோ இங்கே வந்துச்சுன்னா கன்ஃபார்ம் புட் ஆப்ஷன் வச்சுங்க எக்ஸிட் அடிக்கணும் முடிஞ்சு ஓகேங்களா. அப்போ இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னா இப்போ வந்த வேகம் மாதிரியே திரும்பி போவோம். ஸோ அதுதான் வந்து நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் போட்டாச்சு, ட்ரேட் பண்ணுங்க பார்த்து அப்படின்னு சொல்லணும். அடுத்து புல்லிஷ் ஃபிளாக் மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ அதுவும் அந்த சேனல் தான் ஆக்சுவலி ஓகேங்களா. ஸோ புல்லிஷ் ஃபிளாக் மாதிரி வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லணும். ஸோ ஆனால் ப்ரீமியம் என்ன பண்ணலாம் அப்படின்னா 24,700 ப்ரீமியம் அவனோட புட் ஆப்ஷன் 152 கரெக்டாக வந்து பஞ்ச் பண்ணோம் ஓகேங்களா. இந்த இடத்துல 24,700 காலை புட் எடுக்கிறோம். ஸோ புட் ஆப்ஷன் என்ன பண்ண கால் ஆப்ஷன் கிட்டத்தட்ட ஒரு 30 பாயிண்ட் பில்லியன் இருக்கு. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கத்தி மாதிரி நமக்கு வந்து சப்போர்ட் எடுக்கிறான். ஸோ அப்போ இவன் பர்ஃபார்மன்ஸ் பண்ண தான் வாய்ப்பு இப்போலான விஷயம் ஓகேங்களா. அதே மாதிரி இந்த 152 தாண்டி வருது அப்படின்னா அவன் இங்கே தான் வரணும். 177 தான். ஸோ 177 தாண்டான் அப்படின்னா அடுத்த டார்கெட் 206 தான். 206 தாண்டான் அடுத்து அப்படின்னா 240 தான் அப்படின்றது அடுத்த டார்கெட். இதெல்லாம் வந்து கன்ஃபார்ம் டார்கெட் பேஸ்ட் ஆன் டேட்டா ஓகேங்களா. ஓகே ஸோ முடிச்சிங்க. ஸோ அப்போ இங்கே என்ன டைமுக்கு ட்ரேடு கிடைக்குது? ஒரு 11:35 ட்ரேடு கிடைக்குது செல் என்ட்ரி. ஸோ 11:35 இங்கே அடுத்த பிரேக் அண்ட் பாயிண்ட் தான் சப்போர்ட் எடுத்துட்டு இருக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? சாலிடாக இங்கே பை எடுக்க முடியும். புட் ஆப்ஷன் பை. ஸோ அடுத்து இந்த இடத்துல என்ன டைமுக்கு 24:50 சரி 24:10 கரெக்டான டைமுக்கு பஞ்ச் அடிச்சுன்னா 13:48 அதோட வந்து ட்ரேடு முடிஞ்சிச்சு. 13:48 ட்ரேடு முடிஞ்சிச்சு. புட் ஆப்ஷன் ட்ரேடு ஓவர். அப்போ இந்த இடத்துல போயிட்டு கால் ஆப்ஷன் சஸ்டெயின் பண்ணுது 24,500 கால் சஸ்டெயின் பண்ணுதுன்னா பை அடிக்கலாம். அது நார்மல். ஸோ ஆஸ் பர் டேட்டா பாட்டம் டார்கெட்டே முடிஞ்சிச்சு. ஸோ அதெல்லாம் சொல்லியாச்சு குரூப்பில் ஓகேங்களா. ஸோ கிளியர் அமிஷன் முடியும். செல்சியோட பாட்டம் டார்கெட் 24,500 ஓவர் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு டேக் பண்ணிருக்கோம். ஏன்னா நமக்கு தெரியும் அதுதான் பாட்டம் டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது இன்வெர்டட்னு சொல்கிற ஒரு மாயிடன்னு சொல்கிற ஒரு மாதிரி இருக்கும். அப்புறம் விஷயம் மார்க்கெட் அங்கே ரிவர்ஸ் ஆகணும். அவ்வளோதான் மேட்ரு ஓகேங்களா. இந்த இடத்துல ஒரு 100 பாயிண்ட்ஸ் ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஸோ கன்ஃபார்ம் இந்த இடத்துல நான் புட் ஆப்ஷனை எக்ஸிட் எடுத்துருவேன் வச்சிருந்தேன் அப்படின்னா இந்த இடத்துல கால் ஆப்ஷனில் ட்ரேடு கிடைச்சிருக்குன்னா கன்ஃபார்ம் கால் ஆப்ஷன் ட்ரேடை எடுத்திருப்பேன். 24,500 காலை புட்டு எடுக்கிறோம். 24,500 கால் புட்டு அவனுக்கு பிஇபி பார்க்குறோம். கால் சஸ்டெயின் பண்ணிச்சுன்னா இமீடியட்டாக பை. புட் ஆப்ஷன் ரெசிஸ்டன்ட் இருந்துச்சுன்னா இமீடியட்டாக இன்னொரு கான்ஃபிடென்ட்டாக ஒரு டைரக்ஷன் ஆஃப் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அப்போ 24,500 பிஇபி 24,500 152.4 152.4 பஞ்ச் அடிக்கா பை அடிக்க போகிறோம். இந்த இடத்துல என்ன பண்ணிடுறாங்கன்னா ப்ரீமியத்தை கரெக்டாக தான் கிடச்சிருக்கான். இந்த வரும் புட் ஆப்ஷன் பார்க்குறோம் 152.4. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட் எடுத்து உடைச்சிருக்கான். அதாவது லீக்காக தான் இருந்திருக்காச்சு.
ஸோ இவனும் வந்து வீக்காக தான் இருக்கான் சரிங்களா. ஸோ இவன் வீக்காக இருக்கிறது புட் ஆப்ஷன் சாரி கால் ஆப்ஷன் ஃபேவர். பட் கால் ஆப்ஷன் வீக்காக இருக்காடினா அந்த ப்ரீமியம் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணாது அவ்வளோதான் சரிங்களா. அப்போ நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இந்த செல் ட்ரேட் வந்து எடுத்துருக்க முடியும் ஒரு 1:20. கொஞ்ச நேரத்துலையும் ஒரு ட்ரேடு கிடைச்சிருக்கும். பட் ப்ரீமியத்தில் அந்த அளவுக்கு மூவ் கிடையாது. நீங்கள் வந்து 24,600 கால் வந்து எடுத்து செக் பண்ணி பாருங்கள். பிரேக் வந்து இங்கே இருக்குது. பை மூவ்க்கான ரீசன் பியூர் பேஸ்ட் ஆன் டேட்டா, பியூர்லி பேஸ்ட் ஆன் டேட்டா. செல்லுக்கும் டேட்டா தான் காரணம், இந்த பைக்கும் டேட்டா தான் காரணம், இந்த ரிவர்சலுக்கும் டேட்டா தான் காரணம். ப்ரைஸ் ஆக்ஷன் பேசஸில் நமக்கு சேனலோட பாட்டம் அடிச்சு டாப் எடுத்துருவோம். டாப் அடிச்சு பாட்டம் எடுத்தா மறுபடியும் பாட்டம் அடிச்சு டாப் எடுத்துருவோம். இதெல்லாம் நம்ம முடிஞ்சிச்சு ஓகேங்களா.